குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஆரம்பிப்பாங்க. அது எந்த மதத்தையோ எந்த சமயத்தையோ இல்லை கடவுள் சார்ந்து இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவருமே இந்த பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இவர்கள்லாம் எதை சுழிச்சு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சுழி என்பதற்கான அர்த்தம் இன்று வரை அவர்களிடம் கேட்டால் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு முதல் வார்த்தையிலேயே சொல்லி முடிச்சிடுறாங்க. அதற்கு ஏன் கடவுள் பெயரை சொல்லி நம்பிக்கை என்ற பெயரை சொல்லாமல் சுழி என்ற வார்த்தையோடு வைக்கிறாங்கங்கிறதுக்கான மறுபெயரை கூட உங்களுக்குள் உரு கொடுத்து கணம் பொருந்தியவராய் கணபதியாய் கணம் பொருந்திய உடலில் பதியானவராய் எப்படி உங்களுக்குள் முழு நம்பிக்கையாய் ஊற்றெடுக்க வைக்கின்றாரோ அவருக்குள் நீர் யார் என்பதை உணர்த்தும் தத்துவத்தில் அனைவருமே முழு நம்பிக்கையை எதனில் நீங்கள் துவங்குகின்றீர்களோ அந்த நம்பிக்கையை முழுமையாய் வையுங்கள் என்பதன் பொருள் தாங்க. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா அந்த பிள்ளையார் சுழின்ற அர்த்தமே நம்பிக்கை தாங்க. அதை முழுமைப்படுத்தி செய்யும் செயல் என்றும் அது வெற்றியுடையதாகத்தான் அமையுங்கிறதுக்கு அவர்கள் அடையும் ஒவ்வொரு செயலிலும் அது வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறது என்பதையும் அனைவரும் புரிந்து கொண்டால் போதுங்க. இதில் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் மனம் சார்ந்த ஒவ்வொரு விஷயமும் அது இன்பமாகட்டும் இல்லை துன்பமாகட்டும் இல்லை மனம் சார்ந்த எந்த ஒரு காரண காரியமாகட்டும் அதற்கு பொறுப்பாகாதுங்க. நம்பிக்கை என்பது ஒரு தடவை விதைக்கப்பட்டு விட்டது. அதில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களுக்குள்ளும் அதன் பெயர் எதை சூட்டினாலும் அது மனதிற்கான பொருளாகவே எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போது அந்த நம்பிக்கை முழுமை வெற்றி அடையும் வரை நீங்கள் பொறுத்திருக்கிறது தான் உங்களுக்கான மிகப்பெரிய நியதியாக கூட இருக்குங்க. சொன்ன வார்த்தைக்குள் எதனை நீங்கள் சூட்சுமமாய் மறைத்து சூட்சுமத்தை முழுமையாய் உணரும் வரை நீ பொறுத்திருந்து பார், உன்னுள் நான் யார் என்ற பிள்ளை உங்களுக்குள்ளேயே அதை சுழித்தும் காட்டுகின்றேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுழி முனையாக இருக்கிறாங்களாங்க. அவரே உங்கள் குருநாதராக இருந்தால் அந்த குருவின் முழு ஆபரணமும் உங்களுள் சூட்டப்படும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.